எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தாங்க நான் செய்ய போகிறேன். ஏன்னா நேற்று தம்பி கோயிலுக்கு போயிருந்தோமா, அங்கே எல்லோரும் மாவளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. ஒரே ஆளுக்கு எனக்கு அந்த மாவு வேணும்ன்ட்டு நான் வீட்டில் கொழுக்கட்டை தாம்மா நான் செஞ்சு தரேன், அது கொழுக்கட்டை தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அந்த வீட்டில் மாவு இருந்ததுனால காலையில் ஒரு 12 மணி இருக்கும், மதியமே ஆயிடுச்சு, 12 மணி சம்திங் இருக்கும். அப்போ தான் வந்து சரி கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்ட்டு மாவு எடுத்தேன் பார்த்துக்கோங்க. எடுத்து அதில் 3 டம்ளர் அளவு மாவு எடுத்துகிட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பேக்கெட் மாவு வந்து பச்சை ஸ்மெல் அடிக்கும், அது வந்து நம்ம வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி வச்சுட்டு அதை ஆறட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். மாவளந்த அதே டம்ளரில் வந்து 2 டம்ளர் அளவு வந்து சீனி எடுத்துக்கிட்டேன். சீனி எடுத்து நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கணும். பாகுனா கம்பிப்பு தான், அது எதுவுமே வேண்டாம். நம்மளுக்கு வந்து சீனி கரைஞ்சால் மட்டும் போதும். சீனி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சீனிலையுமே குப்பை கிடக்கும். நம்ம அப்படி இப்போ நம்ம டீலெலாம் நம்ம வச்சுருந்தனால அது நம்மளுக்கு அதையும் தெரியறதில்ல. எனக்கே இதில் ஒரு 5-6 குப்பை இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய், ஒரு சில்லு தேங்காய் எடுத்து பின்னாடி உள்ள தோலை வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் இளந்தேங்காய் தான். நம்ம கொழுக்கட்டையில் வந்து தேங்காய் போடச்சில் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கும் அதுலேயே இருக்கிற சத்துக்கள் போகும். வயிறு புண்ணு இருந்தாலும் அதை ஆச்சும் பார்த்துக்கோங்க. அதனால் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் வாங்க மறந்துட்டேன். நான் வீட்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. வீட்டில் பார்த்தா இங்கே ஏலக்காய் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம், இருக்கிறத போட்டு அரைச்சி கொடுத்துடலாம், திடீர்னு தானே கொழுக்கட்டை கேட்குறான் அப்படின்ட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உப்பு போட மறந்துட்டோமே அப்படின்னு கொஞ்சமாக உப்பு போட்டேன் பார்த்துக்கோங்க. உப்பு போட்டு கையை வச்சு பார்த்தா கை ரொம்ப சூடுச்சு. சரி ஸ்பூனை வச்சு கலக்கினா தான் ஆகும் அப்படின்ட்டு பாகையும் ஊற்றிட்டு திரும்ப தொட்டு பார்க்க கையை வச்சோன்னே அங்கே பொத்துடுச்சு கை. அதாவது புக்கலை அந்த ஒரு மாதிரி பிடிச்சிக்கலாம், அப்படி பிடிச்சிக்கிட்டு ஐயோ வேணாம் சாமி அப்படின்ட்டு 2 டைமாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா அந்த உப்புலாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விரைவி விட்டுட்டு பிடிச்சி பார்த்தேன். புட்டு பதம் வந்துருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொலன்னு ஆகிட்டுனா வந்து உள்ளே வந்து மாவு வந்து பிசு பிசுன்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து அதாவது கொழுக்கட்டையை பிக்கச்சில் வந்து பொறன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. பொறன்னு இல்லைனாலும் மீடியமாக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நான் இந்த மாவு பிடிச்சிருக்கேன்னா, நான் பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கை விரல் அச்சு இருக்கும். அதுதான் கொழுக்கட்டையோட பதம். அதுக்கப்புறம் ஒரு அடுப்பில் வந்து நான் இட்லி பொன்னியில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரை கொழுக்கட்டை வெந்தால் போதும். அந்த கேப்பில் வந்து என் பையன் எப்போமா எனக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகணும் ஒரே அழுக. ஒரு வழியாக கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. கையிலலாம் சூடோடே பிச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு பிச்சு காமிச்சேன். நல்லா வெந்துடுச்சு, தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் வெந்துடுச்சு. அதனால் பிச்சை பார்த்துக்கோங்க. செம்ம சாஃப்டாக இருந்தது. பிளேட்டில் மாற்றிட்டு சாப்பிட்றதுலேயும் அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுலேயும் டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.